ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது ஒன்றும் அது ஏற்கனவே ஹிந்தி, தெலுங்கு, மலையாளத்துலலாம் ஹிட் அடித்த ஒரு படம் தான். ஒரு ஹிட் அடித்த படத்தை தான் ரீமேக் பணம் கொடுத்து வாங்கி தமிழில் எடுத்திருக்காங்க பிரசாந்த் சார் வச்சு. ஃபிலிம் பை தியாகராஜன் சார் போட்டிருக்காங்க, தியாகராஜன். ஆனால் உண்மையிலே அதோட கிரெடிட் வந்து அந்த ஹிந்தி ஒரிஜினல் வெர்ஷன் ஹிந்தி தான். ஹிந்தியில் நான் பார்த்தோம் எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஓகே, தமிழ்லேயும் நல்லா இருக்குது, அது சுவாரஸ்யமாக தான் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க கொஞ்சம் லேக்காக இருக்குது, அப்படிலாம் இல்லை. படம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, பார்க்கலாம். ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குற அளவுக்கு 2 மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட்டாக. எப்படி இந்த பாமனாசம் திருஷ்யத்துலலாம் ட்விஸ்ட் இருக்குமோ அது மாதிரி ட்விஸ்ட்டு சீன் பை சீன் ட்விஸ்ட் இருக்குது. அது அந்த படத்தோட பெரிய ப்ளஸ். யாரோட காம்பினேஷன்? ஆமாம், பிரசாந்த் சிம்ரன் காம்பினேஷனில் இருக்குது. 2வது சிம்ரன் வந்து படத்தோட மிகப்பெரிய பலம். சிம்ரன் தான் படத்தை பல நேரம் தூக்கி நிறுத்துறது வந்து சிம்ரன் தான். அதே மாதிரி ஆக்சுவலி இந்த இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பிரசாந்த் அவ்வளோ யாரும் தெரியாது. இப்போ அவர் எப்படி ஏற்றிப்பாங்க ஆக்சுவலி நம்ம ஆடியன்ஸ்? ஏன்னா தளபதி போகும்போது ஸோ பிரசாந்த் ரொம்ப நாள் கட்சி அவரோட ஃபேன்ஸ் எப்படி வரும்? நீங்கள் சொல்கிறது கரெக்டான விஷயம் தான். ஏன்னா சின்ன பசங்க, இப்போ படிக்கிற ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்களுக்கெல்லாம் பிரசாந்த் யார் ஆர்டிஸ்ட் அப்படிம்பாங்க. தியாகராஜனோட பையன் யார் தியாகராஜ் அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இப்போ இருக்கிற பசங்க இருக்கிறாங்க. 90s கிட்ஸு 80s கிட்ஸு அந்த டைம்லலாம் வந்து பிரசாந்த் ஒரு பயங்கரமான ஒரு ஆணழகன், டாப் ஸ்டார்னே சொல்லலாம். அவர் நிறைய ஹிட் படம் தமிழ், மலையாளம், ஹிந்திலலாம் நடிச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு திறமையான நடிகர் தான். ரொம்ப நாளைக்கு பிறகு அவரோட படம் வந்திருக்கு, நல்லா இருக்குது, பார்க்கலாம். திறமையான இருக்குது. திறமைக்கு என்ன கேட்டால் தியாகராஜன் சார் டைரக்ட் பண்ணாமல் இன்னும் வேறு யாராவது இன்னும் டைரக்ட் பண்ணி வேறு ஒரு புதுமுகத்துக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தேன்னா இந்த படம் இன்னும் நல்லா இருந்திருக்கு. இப்போ நல்லா இருக்குது, இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எப்படி நான் ஒரு படம் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி படம் வந்தால் இன்னும் ஃபேன்ஸ் பயங்கரமாக ஏற்றுப்பாங்க. தலைவர் கதை தான் ஹீரோ. இனிமேல் அவர் ஏற்றுக்கிற படம் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் படம் பண்ணார்னா அவர் கண்டிப்பாக நல்லா இருக்குது. இது ஓகே, அவர் படம் பார்க்கலாம். நல்ல பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. பிரசாந்த் சிம்ரன்லேருந்து நடித்த எல்லா நடிகர்களுமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம், பேச்சலராக பார்க்கலாம், ஃபேமிலியை தனியாக விட்டுட்டு பேச்சலராக தனியாக வந்து பார்க்கலாம். எல்லாம் எப்படி வேணாலும் பார்க்கலாம். தேங்க்யூ. படம் சூப்பர், செம்மையாக இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குது சார். இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் மற்றவங்களுக்குலாம் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் நாங்களே சின்ன வயசுலேருந்து சாரை பார்த்துருக்கோம். பிரசாந்த் சாரை ரொம்ப ரசிச்சிருக்கேன். நானும் ஒரு வில்லேஜிலேருந்து பார்த்து பிரசாந்தோட படமே ரொம்ப ரசித்து பார்த்துருக்கேன். ரொம்ப யோசிச்சிருக்கேன். எல்லா ஆக்டரோடைய படமும் வருது, பிரசாந்த் சார் வந்து நடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போது நடிச்சிருக்காரு. ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடிச்சிருக்காரு. ஏன்டா இப்படி நடிச்சார் அப்படின்றதுக்காக நல்லா நடிச்சிருக்காரு. அப்படிலாம் கிடையாது, எனக்கு ஸ்க்ரீனில் பார்த்துட்டோம், அவ்வளோதான். லைவாக தான் இருந்துச்சு. அவர் நடிப்பு எப்பயுமே பிரசாந்தோடைய நடிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு இதாக இருக்காது, நேச்சுரலாக தான் இருக்கும். ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் வந்து ஸ்பெஷலாக ரொம்ப மிஸ் பண்ணேன். பிரசாந்த் சாரோடைய இதெல்லாம் யூடியூப்லாம் நிறையா சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் வந்துட்டு அவர் மட்டும் ஏன் நடிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது நாங்கள் வந்தது வந்து பிரசாந்த் சார் தான். செம்மையாக இருக்குது. ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு கொடுத்துருக்காங்க. செம்மையாக நடிச்சிருக்காங்க. அதாவது சிம்ரன் பிரசாந்த் ஜோடி சார்ந்த எந்த படமும் தோல்வி அடையல இது வரைக்கும். ஆமாம், இந்த படத்தில் எப்படி? இதுவும் சக்ஸஸ் தான் ஆகும். கண்டிப்பாக என்ன மாதிரி ஃபேனு நிறையா பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இங்கே மட்டும் இல்லைல்ல, என்ன மாதிரி எதிர்பார்க்குறவங்க நிறையா பேர். ஆமாம், செம்மையாக பண்ணியிருக்காரு. ஆமாம், அவரையும் வந்துட்டு அவரை பற்றி நான் சொல்லலை. ஆனால் அவரும் ஸ்க்ரீனில் இப்போ ரொம்ப பார்க்க முடியல. இப்போ அவரையும் ஸ்க்ரீனில் பார்த்தது ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா கார்த்திக் சாரும் ஒரு ரொமான்ஸ் ஒரு பாட்டோட வச்சுருந்தா சிம்ரன் மேமோட இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஹிட் ஆகும். இதுவும் ஷார்ட்டாக இருக்கும். இதுவும் நல்லா தான் ஹிட் ஆகும். எனக்கு பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது. டான்ஸ் நல்லா பண்ணியிருக்காரா? பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. பார்த்தீங்களா, மஜாவாக இருக்குண்ணா. ரீஎன்ட்ரி வேறு லெவலு. புரியல நான் வேறு லெவல் கதைண்ணா, தூக்கி சொருவண்ணா. இல்லை ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்ல படம், நல்லா இருக்கு. நல்லா ஆக்டிங்கு, ஃபைட்லாம் நல்லா இருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக வச்சிருக்கா அப்புறம் பிரசாந்த். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. 100% ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். எல்லாமே நல்லா இருக்குமா, நல்லா என்டர்டெயினாக இருக்குது. இன்றைக்கி எல்லோரும் பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்குது படம். நல்லா ஆக்டிங், சிம்ரன் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு.
இல்லை அவரும் நல்லா கெஸ்ட் ரோல் தான், நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது. கொஞ்சம் லேக் லைட்டாக இருக்குது, ஆனால் போக போக அது கரெக்டாக ஆகிடுச்சு, சரியாயிடுச்சு, நல்லா தான் இருக்குது. மியூசிக்ல எப்படி பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருந்தது, நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன்ல அவர் பார்க்குற செம்மையாக நல்லா இருந்தது. இதுக்கு முன்னாடி உடம்பை கம்பேக் பண்ணது சூப்பராக இருந்தது உடம்பு. ஸோ அதுக்கான ஆக்டிங்கும் நல்லா ஆமாம் நல்லா நல்லா நடிச்சிருந்தாங்க, அவங்களும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு வாட்டி பார்த்துட்டு வரலாம், நல்லபடியாக திருப்தியாக பார்த்துட்டு பண்ணுறாரு, நல்லா பண்ணியிருக்காரு படம். சிம்ரன்லாம் அந்த லீட் ரோல்லாம் மஜாவாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. யோகி பாபு சார்லாம் இருக்கிறாரு, நல்லா இருக்குது படம், ஒரு தடவை பார்க்கலாம். ரொம்ப லேக் ப்ரோ, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா போகுது ப்ரோ. லாஸ்ட்டில் நல்லா ட்விஸ்ட்டு வச்சுருப்பாங்க உங்களுக்கு, நல்லா இருக்குது படம், போய் பாருங்கள். இதுக்கப்புறம் அவர் படம் எப்படி வரும்? இதுக்கப்புறம் விஜய் கூட தான் நடிக்கிறாரு, அவர் தான் உங்களுக்கு தெரியும், நல்லா தான் பண்ணுறாரு ப்ரோ, சூப்பராக இருக்குது படம், பார்க்கலாம் நீங்கள். படம் ஒன் டைம் பார்க்கலாம். பிரசாந்தோட கம்பேக், அவர் சாரோட கம்பேக் படம் நான் சொல்ல முடியாது. ஐ திங்க் கோட் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் சிம்ரன் நமக்காக பார்க்கணும். இல்லை, அது கதை நல்லா சூஸ் பண்ணியிருக்காங்க, அவர் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா கொண்டு போனாங்க, செகண்ட் ஹாஃப் நல்லா கொண்டு போயிருக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ட்விஸ்ட்லாம் சூப்பராக வச்சாங்க. பட் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப அது கொஞ்சம் தேவையில்லாத எலிமெண்ட்ஸ்லாம் உள்ளே நிறைய வச்சதால் அது கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு. பட் நாங்கள் சும்மாவே கத்திருந்தோம் எல்லாத்துக்குமே. இப்போ சிம்ரன் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு, அவங்களுக்காக பார்க்கலாம். படம் வந்து ஒரு அளவாக போனது சிம்ரன் மேம்காக தான், அது ஓப்பனாக சொல்லணும். கேரக்டர் ஆர்டிஸ்ட் யோகி பாபு தான் செம்மையாக பண்ணியிருக்காரு, அவர் சொல்லவே தேவையில்ல ப்ரோ, அவர் கேரக்டர் பக்காவாக பண்ணிட்டாரு. ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறா, இப்போ டென்ஜெஷன் மாறிடுச்சு இல்லை ஒரு கதை. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மகாராஜாவே பார்த்துருப்பீங்க, அது ட்விஸ்ட்டாக நிறைய போகும்போது அது ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் சரி, செகண்ட் நல்லா கொண்டு போவாங்க. இன்னும் அதை எதிர்பார்க்கணும், இந்த ஒரு இது அவ்வளோதான். ட்விஸ்ட் ஒன்று தான் இருக்குது. அது வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேயே தெரிஞ்சிடும், செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கே கதை புரிஞ்சிடும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், ரொம்ப கெஸ்ஸபிள் தாங்க. அவர்னா கண்ணு தெரியாமல் இருப்பார், அது எப்படி இதோ அதுதான் கதை சொல்லிட்டுன்னா அவங்க பார்க்க மாட்டாங்க.